நாளைக்கு எந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வர போகிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ லீக் ஆகிருக்கு. யாரெல்லாம் வர போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேட்மேன் ரவீந்தர் வர போகிறாரு. ஒரு ஃபஸ்ட் வீக்கே எவிக்ட் ஆகி போனார். அவருடைய கேம் பிளே எப்படி இருந்ததுங்கிறதே நான் பார்க்கல. ஃபஸ்ட் வீக் நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஸோ அவர் இப்போ எவிக்ட் ஆகி போயிட்டார். போகும்போதே முத்துக்குமரன் மேலே ரொம்ப ஹோப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனார். விஜய் விஷால் சொன்னார், தர்ஷிகாவை நீ பயங்கர கேடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அவர் இப்போ வர போகிறாரு. வந்தால் கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பயங்கரமாக பேசுவார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுனிதா வந்து நல்லா விளையாண்டாங்க. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவிதை மட்டும் சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னை பொறுத்தளவில் எனக்கு சுனிதாவோட கேம் பிளே எல்லாமே ஃபில்டர்ஸே இல்லாமல் டைரெக்டாக அடிப்பாங்க. சௌந்தர்யாவுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. இனி வந்தும் ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்ததாக வர்ஷினி வெங்கட். ஸோ 2 வீக்ஸ் இருந்தாலும் அவங்க ஒரு 2-3 வீக்ஸ் தான் இருந்தாங்க. பட் எனக்கு அவங்களோட ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக பாடுவாங்க. அவங்க வந்து முத்துக்கு எல்லாருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. சௌந்தர்யா பற்றி ஒன்று பேசினாங்க, அதனால எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ திரும்பி வந்து என்ன சொல்ல போகிறாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ரியா போகிறப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 12 days சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக தன்னை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் எக்வேஷன்ஸ் இனி வந்து மக்கள் நினைக்கிறது தான் ஓட்டு அவங்க யாருக்கு போடணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஓட் போடுவாங்க. இருந்தாலும் வந்து சில கண்டஸ்டன்ஸை எக்ஸ்போஸாவது பண்ணுவாங்க. ஸோ ரியா வராங்க. அடுத்ததாக அர்ணவ் பாவம் 3 வீக்ஸில் வெளியே போயிட்டாரு. வர போகிறாரு. விஜய் விஷால் இருக்கிறாங்க. இனி அடுத்து நாளைக்கு அன்ஷிதா வரல, பட் அன்ஷிதாவும் வருவாங்க. வந்தப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பயங்கரமாக சூடு பிடிக்குது. அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அர்ணவ் அன்ஷிதா கூட விஜய் விஷால் இருக்கணும்னு தான் அவர் எவிக்ட் பண்ணலன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்சனா வந்தால் முத்துக்குமரனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. முத்துக்குமரனோட அன்பு தங்கச்சி சாட்சனா தான். ஸோ சாட்சனா வந்து அவருக்கு பெரிய பூஸ்ட்டு. ஆனால் இப்போ சாட்சனா பக்கத்துலேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாரா இல்லை எல்லாருக்கூடயும்? ஏன்னா அவர் இப்போ கடைசி 2 வீக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ 2 வீக்ஸ் மக்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் பண்ணுவாராங்கிறது தெரியல. அடுத்ததாக தர்ஷா குப்தா எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. பாவம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுங்கிற ஒரு விஷயத்தால் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஐடியலாக பவித்ரா போயிருக்க வேண்டிய வாரம் தர்ஷா குப்தா. அதுக்கு முன்னாடி ஓட்ஸில் வந்து பவித்ராவோட ஹையாக தான் இருந்தாங்க. பட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுங்கிற விஷயத்தால் இவங்க எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அப்புறமா சிவகுமார் எனக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா சும்மா கேர்ள்ஸோட கண்ணத்தை கிள்ளிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அவர் மேலே பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அவர் வந்தாலும் ஏதாச்சும் வன்மத்தை தான் கக்கிட்டு இருப்பார், முத்துக்குமரன் மேலேயும் தீபக் மேலேயும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கேருந்து போகிறப்பே வன்மத்தை கக்கிட்டு தான் போனார். நாளைக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் யார் வந்தால் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.